Welcome to James Students Edition. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 11th Standard Accountancy Unit 7 Sum number 1. Enter the following transaction in single column cash book of Sheshadri for May 2017. நம்ம இப்போ போகிறது cash book. Subsidiary books 1ல வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா purchase book, purchase return book, sales return book இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தோம்னா subsidiary 2. சப்சிடரி புக்ஸ் 2ல நம்ம பார்க்க போகிறது முழுக்க கேஷ் புக். கேஷ் புக்கே நம்ம வந்து என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக்னு இருக்கு. சிங்கிள் காலம் கேஷ் புக் தான். அப்பனா என்ன, கேஷ் காலம் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவோம், அதுதான் நமக்கு சிங்கிள் காலம் கேஷ் புக். டபுள் காலம் கேஷ் புக் சொன்னா நம்ம கேஷ் பே பண்ணும்போதோ ரிசீவ் பண்ணும்போதோ நமக்கு சம் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவோம், இல்லை டிஸ்கவுண்ட் நம்ம வந்து அலோவ் பண்ணுவோம். அப்போ டிஸ்கவுண்டோட சேர்த்து நம்ம எழுதினோம்னா அது வந்து டபுள் காலம் கேஷ் புக். அப்போ டபுள் காலம் கேஷ் புக்ல நம்ம 2 காலம் மெயின்டைன் பண்ணுவோம், ஒன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் அதர் ஒன் ஃபார் கேஷ். அண்ட் தென் லாஸ்ட் பார்த்தோம்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக். ட்ரிபிள் காலம் கேஷ் புக் நவடேஸ் நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் பேங்க்ல தான் பண்றோம் இல்லையா, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்குது. அப்போ ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல நம்ம கேஷோட சேர்த்து பேங்க் காலமும் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ பேங்க் அண்ட் கேஷ் காலம் சைமல்டேனியஸ்லி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுல என்னென்னலாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட், கேஷ் அண்ட் பேங்க் 3 காலமும் மெயின்டைன் பண்றதுனால அதுக்கு என்னன்னு பேரு ட்ரிபிள் காலம் கேஷ் புக்னு பேரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போடுறது சிம்பிள் தான், சிங்கிள் காலம் கேஷ் புக். இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நம்ம இந்த கேஷ் புக்கை வந்து பார்க்கும்போது டபுள் சைட் போடணும், ஏன்னா நமக்கு கேஷ்ல ரெசிப்ட்ஸும் இருக்கும் பேமெண்ட்ஸும் இருக்கு இல்லையா, அதனால நம்ம டபுள் சைட் போடணும். நான் ஜேர்னல் என்ட்ரி சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஜேர்னல் என்ட்ரில கேஷ் ரிசீவ்டுனா அதை டெபிட்ல எழுதணும், கேஷ் பெய்டுனா அதை கிரெடிட்ல எழுதணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், அப்ப கேஷ் வந்து ரிசீவ் பண்ணணும், இட் கம்ஸ் இன், அதனால அதை நம்ம டெபிட்ல எழுதணும். பேமெண்ட்னா இட் கோஸ் அவுட், அதனால நம்ம அதை கிரெடிட்ல போடும். ஸோ அதே சேம் தான் இங்கேயும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போறோம். டபுள் சைட் போடணும். இது நம்ம எத்தனை சைட் போடணும், டபுள் சைட் போடணும். டெபிட் சைட்ல வந்து நம்ம ரெசிப்ட்ஸ்னு எழுதுவோம், அண்ட் கிரெடிட் சைட்ல வந்து என்னென்ன எழுதுவோம், பேமெண்ட்ஸ்னு எழுதுவோம். புரிஞ்சுது? இங்க பர்டிகுலர்ஸ்னு எழுதக்கூடாது. டெபிட் சைட்ல ரெசிப்ட்ஸ் அண்ட் கிரெடிட் சைட்ல பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சம்குள்ள போகலாம். May 1 cash in hand, 2 balance brought down 40,000. ஸோ அதுக்கப்புறமா May 5 cash receipt from Swati. அப்போ ரெசிப்ட்ல வரணும் 5 to Swati account 4,000. அடுத்தது பெய்டு வேஜஸ் இன் கேஷ். பெய்டு அப்போ எந்த சைடில் வரணும், பேமெண்ட் சைடில் வரணும். அப்போ May 7 பை வேஜஸ் அக்கௌண்ட் 2,000. அடுத்தது பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் சசிகலா ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ அது பேமெண்ட்டு. ஸோ இப்போ May 10 பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் 6,000. நெக்ஸ்ட் சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ சேல் பண்ணும்போது கேஷை ரிசீவ் பண்ணுவோம், அப்போ அது ரெசிப்ட் சைடில் வரணும். May 15 டூ சேல்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் 9,000. பர்ச்சேஸ்டு கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது நமக்கு பேமெண்ட் தான். அப்போ பேமெண்ட் சைடில் May 18 பை கம்ப்யூட்டர் 15,000. கேஷ் பெய்ட் டு சபாபதி, அப்போ அது பேமெண்ட் தான். May 22 பை சபாபதி அக்கௌண்ட் அமௌண்ட் 5,000. பெய்டு சேலரி, பெய்டுனால அது பேமெண்ட் தான். ஸோ 28 பை சேலரி அக்கௌண்ட் அமௌண்ட் 2,500. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ரிசீவ்டுனா அது ரெசிப்ட், அப்போ ரெசிப்ட் சைடில் எழுதணும். May 30 இன்டூ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அமௌண்ட் 500. ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம ஆட் பண்ணால் டெபிட் சைடு ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு டெபிட் சைடு ஆட் பண்ணுற போது நமக்கு என்ன டோட்டல் வருது, 53,500 டோட்டல் வருது. அதே மாதிரி கிரெடிட் சைடு ஆட் பண்ணுறோம். கிரெடிட் சைடு ஆட் பண்ணும்போது 30,500 நமக்கு கிரெடிட் சைடு டோட்டல் வருது. ஸோ 53,500லேருந்து 30,500 மைனஸ் பண்ணால் 23,000. எங்கே கம்மியாக இருக்கு, கிரெடிட்ல தான் கம்மியாக இருக்கு. ஸோ கிரெடிட் சைடில் நம்ம என்னென்ன எழுதுறோம், மந்தோட லாஸ்ட் டேட் May 31 எழுதிடுறோம். பை பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் எவ்வளவு, 23,000. ஸோ வர பேலன்ஸ் எந்த சைடில் எழுதணும், எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் எழுதணும். ஸோ 23,000 எழுதியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் முன்னாடியே போடாதீங்க, ஏன்னா நமக்கு முன்னாடியே போட்டோம்னா எங்கே கம்மியாக இருக்குது எங்கே அதிகமாக இருக்குன்ற பிரச்சனைலாம் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் எங்கே எப்போ போடணும், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் தான் டோட்டல் போடணும். ஸோ டோட்டல் போடுறோம். டோட்டல் போட்டால் 53,500, இங்கேயும் 53,000, சேம் லைனில் 53,500. அண்ட் தென் நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டே மேனா June 1 2 balance brought down 23,000.
அவ்வளோதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.